அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள், சந்திரன் நீச்ச பெற்ற ராசிக்காரர்கள். இந்த வருஷம் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னாலும் மெடிடேஷன் கற்றுக்கணும். மெடிடேஷன் கற்றுக்காத விருச்சகம் எப்பொழுதும் தனிமைப்பட்டு போகும். இது அனுபவ ரீதியாக நான் பார்த்த ஆராய்ச்சி. எனவே நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் தினம் ஆழ்நிலை தியானம் பண்ணுங்கள். சவாசனம்னு சொல்வார்கள் யோகாவில், சாந்தி ஆசனம் சொல்வார்கள். அது எப்படி உங்கள் குருமார்கள் கற்றுக் கொடுக்குறார்களோ அந்த ஆசனத்தை கற்றுக்குங்க, பெரிய பலம் பெறுவார்கள். இதயத்தை இதயம் சரியாக இருக்கிறதா, இதயத்தை ஏதாவது குழப்பம் இருக்கிறதா என்று அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உடல் ரீதியை பார்த்துக்கணும். ப்ரெஷர் வரக்கூடாது, கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், இதுதான் கவனமாக இந்த வாட்டி பார்த்துக்கணும். அதே சமயம் சுபவரியம், வரவுக்கு மீறிய செலவு, கண்டிப்பாக கல்யாண செலவு, வீடு கட்டுறது, நிலம் கட்டுறது, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கிறது, தனம் குடும்பம் வாக்கு பெருகுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறுவது, இரத்த பந்த உறவுகள் குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது, சுபவரிய பிராப்தம், செலவுகள் காணப்படும், கடனமைப்பு நிச்சயமாக ஏறும். எல்லாமே நல்லது பண்ணுவீங்க. வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, அதை வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, தைரியமாக ரிஸ்க் எடுப்பீங்க. அப்போ கடன் வராமல் இருக்குமா? இல்லைனா கடன் வரலைன்னா பக்கத்து வீட்டில் தான் திருடணும். எதுக்கு இது? நம்ம சந்தோஷமாக கடன் வாங்குவோம், நல்லா தான் திருப்பி கட்ட போகிறீங்களே. எல்லா லெவல்லையும் ஏற்றம் பெறும். கூட்டு தொழிலில் அதிக கவனம். உத்தியோகத்தில் சும்மா ஏதாவது சொல்கிறதுக்கு பேப்பரை போட்டுட்டு வந்துடாதீங்க. விருச்சக ராசிக்காரர்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியம் பட்டீஸ்வரம், துர்க்கை வழிபாடு. பட்டீஸ்வரத்தில் துர்க்கையை பிடிச்சிக்கணும். பட்டீஸ்வரத்தில் துர்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். துர்க்கைக்கு 100 கிராம் நல்லெண்ணெய் விபூதியை குங்குமம் கொடுத்து பட்டீஸ்வரம் துர்க்கை படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெற்றுத்தரும்.